அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 258வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் நடத்தியிருந்தார்கள். அதாவது சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கிழைக்காமல் தவிர்த்து கொள்வதும் நாவை பாதுகாப்பதும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களே பொதுவாக முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே சிறந்த நல்ல முன்மாதிரிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கான, அதே போன்று அல்லாஹ்வுடைய சிறந்த இறைநேசர்கள் தூய்மையான மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்தஸ்தை நாம் அடைந்து கொள்வதற்கு முன்னைய காலத்து மக்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட முன்னைய கால நபிமார்களுடைய பண்பாடுகளை, குணாதிசயங்களை, முன்மாதிரிகளை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கிறான். சூரா நாம் 90 வசனம். அவர்கள்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டிய மக்கள், எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னைய கால இறை தூதர்களுடைய வழிமுறைகளை, நல்ல பண்பாடுகளை முன்மாதிரியாக எடுக்குமாறு ஏவிருக்கிறான். எனவே அதே போன்று பொதுவாக ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் மிகவும் வழங்கியிருக்கக்கூடிய மிக தூய்மையான அழகான பண்பில் உள்ளதுதான் எப்பொழுதுமே மக்களுக்கு எல்லா கட்டங்களிலும் நல்லுபகாரம் செய்வது. காலத்துக்கு ஏற்ற சில விடயங்களையும் இந்த ஹுத்பா உள்ளடக்கியிருக்கிறது. நம்ம நாட்டுடைய நெருக்கதியான அனர்த்த சூழலில் அதுக்கு பொருத்தமான சில புத்திமதிகளையும் அல்லாஹ் அந்த ஹத்தின் மூலம் பேச வைத்திருக்கிறான். எனவே அழிவு நாசங்கள் ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு நோவினை தரக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்வது. எந்த அமைப்பிலும் மக்களுக்கு சிரமங்கள், நோவினைகள் கொடுக்கக்கூடாது. எந்த முறைகளிலும், எந்த நடவடிக்கை மூலமாகவும் அவர்களை நாங்கள் நோவிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு வழிமுறை. அதே போன்று எப்பொழுதும் அந்த அழகான உயர்ந்த குணங்கள், அதன் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ரப்பு வழிகாட்டி இருக்கிறான். அப்படியான குணங்களின் பக்கம் அந்த தன்மைகள் பொதிந்ததாக இருக்கிறது. இப்படியான தூய்மையான பிறருக்கு உபகாரம் செய்கின்ற தன்மை எந்த சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த இணைப்பை, தொடர்பை சகோதரத்துவ இணைப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே மார்க்கத்துடைய ஒரு சகோதரத்துவம், யாராக இருந்தாலும் மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். மூமின்கள் என்றாலே தங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் ஆவார்கள். ஹுஜராத் 10 வசனம். அதே போல சகோதரத்துவம் என்பது சில பேர் நம்முடைய சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டும், நமக்கு விருப்பமான ஒப்பான சில விடயங்களை பிறருக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. சமகாலத்துக்கு அழகான ஒரு புத்திமதி. முஸ்லிம்களுடைய கஷ்டங்கள், வெள்ள அனர்த்தங்களிலே பாதிக்கப்பட்டு பல உயிர் சேதங்கள், பல பொருள் சேதங்கள், மக்கள் எல்லாம் நெருக்கதிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹத்தீபுடைய சில அழகான புத்திமதிகள் நமக்கு வழிகாட்டக்கூடியவும் இருக்கிறது. மக்களை முஸ்லிம்களுடைய சகோதரருடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் அந்த விடயத்திலே நமக்கு விருப்பமான உவப்பான சில விடயங்களை நாம் தியாகம் செய்ய தேவைப்படும். அதுதான் சகோதர வாஞ்சையுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதைத்தான் தேடுகிறது. அதே போன்று அவருடைய கஷ்டங்களை, சிரமங்களை, சுமைகளை நீக்கி வைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதே போன்று அவருடைய தேவைகளை பொறுப்படுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு பல பொறுப்புகளை நாம் சுமக்க வேண்டும். மக்களுடைய தேவைகள் நிறைவேறுகின்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டும். அந்த நெருக்கதிக்குள்ளாகியவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இது சகோதர வாஞ்சையுடைய, சகோதரத்துவத்துடைய அடையாளமாக, யதார்த்தமாக இருக்கிறது. எனவே சகோதரத்துவம் என்பது ஒரு பரஸ்பர அன்பு, காருண்யம், பாசம், கருணை, அதே போன்ற உரிமைகளை நிறைவேற்றுவதை பாடுபடுவது, துரையத்தனம் எடுப்பது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் தான். அப்துல்லா இப்னு உமர் இருக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய சகோதரர், அவருக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டார், அவரை கைவிட மாட்டார். கஷ்டத்தின் பொழுது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை கைவிட மாட்டார். அவருடைய நீயும் உன்னுடைய பாடும் என்று விட்டுவிட மாட்டார். கஷ்டத்திலே அவரை அப்படி விட்டு சும்மா இருக்க மாட்டார், பார்த்து கொண்டிருக்க மாட்டார். யார் பிற சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பாடுபடுவாரோ அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பான். அல்லாஹ்வுடைய தேவைகள் நிறைவேற்றுவான். பிறருடைய தேவைகள் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமை விட்டும் இந்த துனியாவுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், சுமைகள், பாரங்களை யார் போக்கி நீக்கி வைப்பார், அகற்றி வைப்பாரோ அல்லாஹ் கியாமத்தினால் ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை, இங்கு ஒரு கஷ்டமா அங்கு ஒன்று என்று அல்லாஹ் கியாமத்தினாலுடைய கஷ்டங்களை இவரை விட்டும் அல்லாஹ் அகற்றி வைப்பான், நீக்கி வைப்பான். முஸ்லிமுடைய குறை யார் மறைப்பார்? அல்லாஹ்வுடைய குறையை கியாமத்தினாலில் உலக மக்களுக்கு முன்னால் அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான். எனவே இந்த ஹதீஸ் ஒரு பிரதானமான பரஸ்பரம்
பிறருக்கு நாங்கள் உதவி செய்வது, ஒத்தாசை பெறுவது, பிறருடைய கஷ்டங்களை போக்குவது, அதே போன்று பிறருடைய சுமைகளை நாங்கள் அகற்றி வைப்பது, பிறருடைய வாழ்க்கை சிரமங்களை போக்குவதில் அடிப்படையான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை ஹத்தீப் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவிலே முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கு, அதே போன்று பாதிக்கப்பட்ட நாடுகள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் ஒரு உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு தூண்டக்கூடிய ஒரு முகவுரையாக இந்த முதலாவது ஹுத்பா அமையப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரத்துவம் என்பது பிறகு கஷ்டம் கொடுக்காமல் இருப்பது. உண்மையிலே ஒரு உண்மையான முஸ்லீம், பரிபூர்ணமான முஸ்லீம் யார் தெரியுமா? அவர் பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதை கொண்டுதான் பரிபூர்ணம் அடைவார். பூர்த்தியான முஸ்லீம் என்று தன்னை ஒருவர் வாதிடுவதாக இருந்தால் தன்னுடைய சொல் செயலால், நாவால் கரத்தால், சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது. அது போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது. தெளிவான ஹதீஸ் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் யார் என்றால், உண்மையான முஸ்லீம் அவருடைய நாவு, அதாவது சொல், அவருடைய கை, அதாவது செயல், சொல் செயல் அனைத்தின் தீங்குகளிலிருந்தும் பிற முஸ்லிம்கள், பிறர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பது. அவருடைய சொல்லால் செயலால் பிறகு தீங்கிழைக்காமல் இருப்பவர் தான் உண்மையான முஸ்லிம். முஹாஜிர், ஒன்றை விட்டு ஒதுங்கி நடக்கக்கூடியவர் யார்? ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர். மக்கா விட்டு மதீனா போன ஹிஜ்ரத்துடைய அதே வார்த்தை, அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிந்து கொள்ளக்கூடியவர். உண்மையாக பாவங்களை துறந்து நன்மைகளின் பக்கம் செல்லக்கூடியவர் தான் உண்மையான முஹாஜிர். அதே போன்று பொதுவாக சொல் செயலால் தீங்கிழைப்பதற்கு பல 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 கோணங்கள், பல வகைகள் அதில் உள்ளடங்குகின்றன. பல்வேறுபட்ட வகைகள் உள்ளடக்கியது இந்த மக்களுக்கு அது மற்றிட முடியாது. மிகவும் பொதுவாக நாவும் கையும் சேர்ந்து, சொல்லும் செயலும், சிலது சொல்லால் நோவினை, சிலது செயலால், இரண்டுமே சேர்ந்து நோவினைப்படுத்துவது மிக கேடுகட்ட ஒரு நோவினையாக இருக்கும், மிக படுமோசமான நோவினையாக இருக்கும். அதாவது ஒரு முஸ்லிமிடம் இல்லாத அபாண்டங்களை பழி சுமத்துவது, பொய்யான விடயங்களை அவருடைய பரப்புவது, அதே போன்று அதை நாவால் பரப்பி அதற்கு ஏற்ற திட்டங்களை, நடவடிக்கைகளை கைகளால், செயல்களால், நடவடிக்கைகளால் செய்வது. இன்னும் அந்த நோவினையை, துன்புறுத்தலை, அவர் தொந்தரவை இன்னும் உறுதிப்படுத்த, அதை இன்னும் வலுவூட்டுவதற்காக வேண்டி, அதே போன்று அவருடைய தாக்கத்தை இன்னும் பெருக்குவதற்காக சொல்லால் மாத்திரம் நிற்காமல் அதற்கு தோதுவாக நடவடிக்கை எடுப்பது மக்களுக்கு எதிராக. அதே போன்று மக்களை பற்றி பேசிய பொய்யான பேச்சுக்களுக்கு தோதுவாக, அதே போன்று அவருடைய அவரால் தன்னை பாதுகாக்கக்கூடிய முடியாத அளவு சிரமத்துக்கு ஆளாக்குவதற்கு முயற்சிப்பது. அதுக்கு மிகவும் படுமோசமான எச்சரிக்கையான அதாவது எச்சரிக்கைகள் எல்லாம் அது வந்திருக்கிறது. ஒரு நோவினைப்படுத்தக்கூடியவருக்கு கட்டும் எச்சரிக்கை, காரசாரமான எச்சரிக்கை இருந்திருக்கின்றன. அவருடைய இல்லாத ஒன்றை பழி சுமத்துவது, அப்பாண்டம் சொல்லுவது மிக மிக படுமோசமான பாவத்துக்கும் தண்டனைகளுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையாகும். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் ஒரு முஃமினுடைய விடயத்தில் அவரிடம் இல்லாத தீய விடயங்களை, அவர் செய்யாத குற்றங்களை பழி சுமத்துவாரோ, அவர் செய்யாததை செய்ததாக தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவாரோ, அவர் ரதுகத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய அதற்குள்ளே நரகத்திலே தடுத்து வைக்கப்படுவார். அதிலிருந்து அவர் வெளியாகும் வரை, தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தாத வரைக்கும் அந்த குற்றத்துக்கு ஆளாகுவார். ரதுகத்துல் ஹபாலுக்குள் அவர் நரகத்திலே அப்படியே சிறைப்பிடிக்கப்படுவார். ரதுல் ஹபால் என்றால் தெரியுமா? பொதுவாக வேறு ஹதீஸ்களிலே போதைக்கு அடிமையாகி திருந்தாமல், தௌபா செய்யாமல் திருந்தாமல் அதே நிலைமையில் மௌத்தாகக்கூடியவர்களுக்கு ஊட்டக்கூடிய பானம் தான் ரதுகத்துல் ஹபால். நரகவாதிகளுடைய செயல் சலங்கள். அது பாருங்கள், பிற முஸ்லிம், பிற மூமின்களுக்கு இல்லாத ஒன்றை, அவர் செய்யாத ஒன்றை வீணாக செய்ததாக குற்றம் சுமத்தி பேசுவது, அவருக்கு நாங்கள் கெட்ட பேர் ஏற்படுத்துவதுடைய நட்பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வேலை, எந்த விதமான ஆதாரங்களும் அத்தாட்சியிலும் உறுதியும் இல்லாமல் அவரிடத்துடைய சொல்வதற்கு இந்த நரகவாதிகளுடைய செயல் சலங்கள் நிறைந்த இடத்தில் அப்படியே நரகத்தில் எல்லாம் தடுத்து கட்டி வைப்பான். எனவே அதை வலுக்கட்டாயமாக குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த அளவு கேவலமான, அதை சொன்னார்கள், மிக படுமோசமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அந்த தொந்தரவுக்கும் அந்த நோவினைக்கும், விமர்சிப்பது, பிறருடைய மானங்களை போக்குவது, அதிலும் தௌபா செய்யாத வரைக்கும் அந்த பாவத்துக்கு அவர் ஆளாகி கொண்டிருப்பார். திருந்துவதைப்படி அவருடைய மன்னிப்பு கேட்பது, உங்களை இப்படி சொல்லிவிட்டேன், இப்படி நடவடிக்கை எடுத்து விட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டேன், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதிலிருந்து வெளியாகி திருந்தி தௌபா செய்யாத வரைக்கும் அந்த தண்டனைக்குரியவராகத்தான் அவர் இருப்பார். எனவே 2 தண்டனைகள் பாருங்கள், இரட்டிப்பான தண்டனை. அதாவது ஒன்று நரக நெருப்புடைய உஷ்ணத்திலே அப்படியே வெந்து போவது, அதே நேரம் அந்த உஷ்ணத்தோடு சேர்த்து நரகவாதியுடைய செயல் சலங்கள் கழிவுகளை குடிப்பது. அவரும் அதற்குட்பட்டவர், நரகத்தில் இருப்பார். ஏனைய நரகவாதியுடைய செயல் சலங்களை எல்லாம் குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ்வுடையவர்களே, உண்மையிலே பொதுவாக 2வதாக சொல்கிறார்கள்,
நோவினை ஏற்படுத்தக்கூடிய, பிறரை துன்புறுத்தக்கூடிய சொல்லால் செயலால் ஒன்றுதான் நாம் சில விடயங்களில் பிடிவாதமாக இருப்பது, நம்முடைய வழக்கு பிரச்சனைகள் வழக்கு வம்புகளிலே பிடிவாதமாக இருப்பது, நம்முடைய பக்கம் நியாயம் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் வாய்த்தக்கம் புரிவது, விவாதம் புரிவது. எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்கள் தான் வீண் விதண்டாவாதம் புரிவர்கள். அதாவது தெளிவான ஹதீஸ் வந்திருக்கிறது, சரியான ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அழகான வழிமுறை எச்சரித்தார்கள். யாரொரு அசத்தியத்திலே தான் பொய்யில் இருக்கிற என்னுடைய கருத்து பிழை என்றிருந்தும் அதில் பிடிவாதம், விதண்டாவாதம் என்று சொல்வார்கள், குதர்க்கம் புரிவது. தன்னுடைய கருத்து பிழை, தன்னுடைய கருத்து பலகீனமான கருத்து, தன்னுடைய கருத்துக்கு ஆதாரம் இல்லை, இதுதான் சரி. நம்முடைய பாசை சொல்வார்களே, நான் பிடித்த முயலுக்கு என்ன 3 கால் என்று சொல்வது போல 4 கால் முயலை கையில் வைத்துக்கொண்டு என்னுடைய நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடக்கூடிய அந்த விதண்டாவாதம் புரியக்கூடியது மக்களை மிச்சம் துன்புறுத்தக்கூடிய, நோவினை தரக்கூடிய அடுத்த ஒரு இடத்தை ஹத்தீபர்கள் வழங்கியிருக்கார்கள். ஹதீஸுடைய சாராம்சத்தை முன்வைத்து இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதேபோல் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தங்களை சஹீஹ் ஹதீஸா பதிவிட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் யாராவது அசத்தியத்திலே பொய்யான விடயத்திலே வாதாடிக்கொண்டு விதண்டாவாதம் புரிந்து கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும் நான் சொல்வது பிழை, என்னுடைய வாதம் பிழையானது, எனக்கு ஆதாரம் இல்லை, இதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது பல கருத்துக்கள். ஒன்று, தன்னுடைய உரிமை இல்லாத ஒன்றை தன்னுடைய உரிமையாக வாதாடுவது, பிறருடைய சொத்தை தனக்காக வாதாடுவது, பிறர் சத்தியத்திலிருந்தும் தான் அசத்தியத்திலிருந்தும் நான் தான் சத்தியவாதி பிறர் அசத்தியவாதி என்று வாதாடுகின்ற அனைவர்களும் இந்த ஹதீஸுக்கு உட்படுவார்கள். எனவே விதண்டாவாதம் புரிவது, தன்னுடைய வாதத்திலே ஆதாரம் அத்தாட்சிகள் இல்லாமல் அடம் பிடிப்பது, பிடிவாதம் பிடிப்பது, அவர் அப்படி ஒரு வாதிடுவார் என்றால், விதண்டாவாதம் புரிவார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய அதிலிருந்து தன்னை ஒதுக்கி நீக்கி தவிர்த்து தௌபா செய்யும் வரைக்கும், தான் வாபஸாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அதிருப்தி கோபத்துக்குள்ளே இருப்பார், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குட்பட்டவர். அதே போன்று எப்பொழுதுமே யாராவது ஒருவர் தன் மீது மடத்தனமாக பிழையாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் அதே போன்று நடந்து கொள்ளக்கூடாது. அது அவர்கள் செய்கின்றது போடு நாம் செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ் அதில் எப்படி நடந்து கொள்ள சொல்லுவோம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பொருத்தமில்லாத நமக்கு தகாத செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறந்த அழகான முன்மதன ஹதீஸிலே ஞாபகப்படுத்தி அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், திருமி ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். முஃமின் எப்பொழுதுமே பிறரை குத்தி பேச மாட்டான், விமர்சிக்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான். தன்னை பற்றி அவன் குறை பேச என்பதற்காக பதிலுக்கு பதில் குறை பேச மாட்டான். தன்னை விமர்சிக்க என்பதற்காக வேண்டி இவன் அவனை விமர்சிக்க போக மாட்டான், குத்து பேச்சு பேச மாட்டான். அதே போன்று சபிக்க மாட்டான், பத்துவா செய்ய மாட்டான். அதே போன்று மானக்கேடான செயல்களை செய்யவும் மாட்டான், அதாவது அகௌரவமான அநாகரிகமான செயல்களை செய்யவும் மாட்டான். அதே போன்று அநாகரிகமான தூசண வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் இவைகளை பேசவும் மாட்டான். ஒரு முஃமினாக இருந்தால் இந்த 4 கெட்ட பண்புகளும் அவரிடம் இருக்காது என்று ஒரே ஹதீஸிலே சொன்னார்கள். இன்னும் பல ஹதீஸில் பல விஷயங்கள் வந்திருக்கின்றன. எனவே முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள், யாராவது ஒருவர் உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், அதாவது உங்களை ஏசுகிறார், திட்டுகிறார், புறம் பேசுகிறார், பழி சுமத்துகிறார், கேவலப்படுத்துகிறார், நையப்பிடிக்கிறார், உங்களை விமர்சிக்கிறார், இது அவர் உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார், உங்களுடைய விடயத்தில் அவர் நடந்து கொள்கின்ற விதம் பாவம். அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற தக்க பதில் என்ன தெரியுமா? அவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற தக்க தண்டனை அவர் போன்று நீங்கள் நடக்காமல் இருப்பது தான், அவர் போன்று ஏசாமல் இருப்பது, அவர் போன்று பதுவா செய்யாமல் இருப்பது, அவர் போன்று அவர் செய்கின்ற செயல் போன்று அவருக்கு பதில் கொடுக்காமல் நீங்கள் அல்லாஹ் சொல்கின்றபடி செய்வது தான் அவருக்கு கொடுக்கின்ற ஆகப்பெரிய தண்டனை. ஆகப்பெரிய தண்டனை உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், மன்னிக்க சொல்லியிருக்கிறான், விட்டுக் கொடுக்க சொல்லியிருக்கிறான், பொறுமை செய்ய சொல்லியிருக்கிறான். எப்படி நீங்கள் நடந்து கொள்வதுதான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நீங்கள் நடந்து கொள்வது அவருக்கு கொடுக்கின்ற தகுந்த தண்டனை. அதைவிட சிறந்த தண்டனை கொடுக்க முடியாது. எனவே பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் பிறர் தீங்கு செய்யும் பொழுது நாம் தீங்கு செய்யாமல், பிறர் நமக்கு அநியாயம் செய்யும் பொழுது நாம் அநியாயம் செய்யாமல் நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி நம்முடன், அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவா பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ் ஈமான்தாரிகளை பாதுகாப்பான். ஈமான்தாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எதிரான சவால்கள், எதிரான சதித்திட்டங்களை விட்டும் அல்லாஹ், விமர்சனங்களை விட்டும், குறை கூறுவதை விட்டும், புறங்களை விட்டும், பழி சுமத்தல்களை விட்டும் மூமின்களை எல்லாம் பாதுகாப்பான். நிச்சயமா அல்லாஹ் ஒவ்வொரு துரோகம் செய்து நன்றி கட்டம் நடக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை எல்லாம் நேசிப்பதில்லை. ஹஜ் 38 என்று சொல்லி முதல்ல கொத்துபாக அந்த ஆயத்தோடு அந்த ஹதீஸுடைய விளக்கங்களோடு முடித்து இஸ்திக்ஃபார் செய்து எப்பொழுது நல்லடியாருடைய பண்பட உபகாரம், நல்லுபகாரம் செய்வது, பிறருக்கு நலவு செய்வது, தீயதை தொந்தரவு செய்வது, அநியாயம் செய்வது தவிர்ந்து கொள்கின்ற வழியை நாம் கடைபிடிப்போமாக என்று சொல்லி அதுக்கு அப்படியான ஒரு துவாவை முன்வைத்து இஸ்திக்ஃபார் செய்து இஸ்திக்ஃபார் செய்ய தோணுகின்ற அந்த வேண்டுகோளை முன்வைத்து
முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதி பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு ஹதீஸை புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹான கிரந்தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், முஹம்மதோடு இந்த அழகான வழிமுறை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவது சாலச் சிறந்தது எல்லா காலங்களிலும். யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லாவிட்டால் வாயை மூடி மௌனியாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும். இஸ்லாத்திலே அடிப்படையான சமூக ஒழுக்கங்களை, இந்த பண்பாடுகளை, அடிப்படை வாழ்க்கையின் அடிப்படை சந்தோஷமான வாழ்க்கையின் அடிப்படைகளை இந்த ஹதீஸ் நமக்கு பறைசாட்டுகிறது. அதாவது அழகான பேச்சு, நல்ல பேச்சு, நல்ல மனமான பேச்சு, மிருதுவான பேச்சு. அதே போன்று அது உண்மையிலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்லொழுக்கமாக கற்பித்து ஒரு அழகான பேச்சு. மக்களுக்கு ஒக்கூல் இல்லை ஹஸ்னா, நீங்கள் சூரா பக்கரா 83 நீங்கள் மக்களுக்கு எப்பொழுது நல்லதை பேசுங்கள், பொருத்தமானதை பேசுங்கள், அழகானதை பேசுங்கள். நல்ல பேச்சு, மிருதுவான பேச்சு, எப்பொழுது நண்பர்களோடு எதிரிகளோடு எல்லோருடனும். எனவே அது அந்த பேச்சின் மூலம் அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு இனிமை இருக்க வேண்டும். அதே போன்று நண்பர்களோடு எப்பொழுது நண்பருடைய நட்பை பேணிக் கொள்ள வேண்டும், அவருடைய பரஸ்பர நல்ல தூய்மையான நட்பை பேணிக் கொள்ள வேண்டும், அதை உடையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நட்பை துண்டிக்கின்ற, நட்புக்கு களங்கம் விளைவிக்கின்ற அப்படியான விடயங்களை நண்பர்களோடு பேசும் பொழுது தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், நல்லதை பேச சொல்லி அழகானதை பேச சொல்லுங்கள், பேச்சில் அழகானதை பேச சொல்லுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே ஊசலாட்டங்களை, தூண்டுதல்களை ஏற்படுத்தி கெடுத்து விட முயற்சிக்கிறான். சூரா 53 சூரத்துல் இஸ்ரா. அதே போன்று எதிரிகளோடு நாங்கள் அழகாக பேசுவோம் என்பது எப்படி தெரியுமா? எப்பொழுதும் அவர்களுடைய விவாதங்கள், அவருடைய வாதாட்டங்கள், எங்களுடைய மோத வருகின்ற பிரச்சனைகளின் பொழுது நாங்கள் அதை அணைக்க முயற்சிக்க வேண்டும். அந்த பேச்சு என்ன செய்ய வேண்டும்? எதிர்ப்பை அணைக்க வேண்டும், பகைமையை குறைக்க வேண்டும், எதிரிகளுடைய நட்பையும் நமக்கு இருக்க வேண்டும், எதிரிகள் கூட நம்மால் ஈர்க்கப்பட வேண்டும், நம்முடைய பேச்சால் ஈர்க்கப்பட வேண்டும். அதே நம்முடைய பகைமையும் நம்முடைய சதித்திட்டங்களையும் நம்முடைய பேச்சுக்கள் குறைக்க வேண்டும். அப்படி மிருதுவான அழகான நுணுக்கமான பேச்சுக்களை பேச வேண்டும். எனவே எப்பொழுதுமே அழகான செயலை கொண்டு, நல்ல நடைமுறையை கொண்டு, நல்ல பேச்சுக்களை கொண்டு நீங்கள் எதிரான தவறான நடவடிக்கைகளுக்கு பதில் கொடுங்கள். நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு தவறு செய்ய, தவறாக பேச, நீங்கள் அழகான பேச்சின் மூலம், அழகான நடவடிக்கை மூலம், செயல்பாடுகள் மூலம் அதை தடுத்து நிறுத்துங்கள், அதுக்கு மாற்று வழி செய்யுங்கள். எனவே அப்படி நீங்கள் செய்தால், அழகான முறையை நீங்கள் கையாண்டால், மிருதுவான முறையை நீங்கள் கையாண்டால், அழகான பேச்சுக்களை நீங்கள் பேசினால், உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் பகை இருக்கிறதோ, உங்களுக்கும் வேறு யாருக்கு மத்தியிலே பகை இருக்கிறதோ அப்படியானவர்களை உற்ற நண்பர்களாக அல்லாஹ் ஆக்குவான். அவர் உங்களை உற்ற நண்பர் போன்று மாறிவிடுவார். அதாவது ஜெம்ம பகை உள்ளவர் கூட உங்களோடு உற்ற நண்பராக மாறிவிடுவார். ஃபுஸ்ஸலத் 34 அதே போல் முதலாவது குத்பா கட்டத்திலே அழகான பேச்சு உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கம் நம்மை இட்டு செல்லும், திருப்தியை பெற்று தரும், அல்லாஹ்வுடைய நிரந்தரமான சுவர்க்க இன்பங்களிலே நம்மை வீற்றிருக்க செய்யும். அதை உண்மையிலே நேர்வழிக்கு ஒளிவிளக்காக வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ் நமக்கு அதை விவரிக்கிறது. அபூ தாவூத், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு மோமினுடைய கியாமத் நாள் ஒரு மோமினுடைய நன்மை தட்டை, தராசியுடைய நன்மை தட்டை பாரமாக்கக்கூடியது நற்குணத்தை விட வேறொன்றும் கிடையாது. நற்குணம், இன்னொரு ஹதீஸ்லே தக்வாவும் நற்குணமும் வந்திருக்கிறது, இறையச்சமும் நற்குணமும். இந்த ஹதீஸ்லே நற்குணம் நன்மை தட்டை பாரமாக்கும். நிச்சயமாக அல்லாஹ் கேவலமான, ஆபாசமான, தூசண வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், கேவலமான பேச்சுக்களை, அதாவது என்ன வாயாடிகள்னு சொல்லுவாங்க, வாயாடிகள் எப்பொழுதுமே காரமாக பேசக்கூடிய, அதாவது அநாகரிகமாக பேசக்கூடிய, தூசணம் பேசக்கூடிய, மானக்கேடான அநாகரிகமான அநாகரிகமான சொல் செயல், இன்டீசென்டான சொல் செயல்களை யார் வெளிப்படுத்துவார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொல்லி அந்த ஹதீஸை சொல்லி ஸலவாத் சொல்கின்ற ஆயத்தை ஓதி, ஸலவாத் தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி, ஸலவாத் சொல்லி துஆ பிரார்த்தனை. ஹத்தீப் உஸாமா ஹய்யாத் ஹஃபிதஹுல்லாஹ் ஒரு குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி